அட்டகாசமான சுவையில் ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் வெள்ளை சட்னி ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்பவே சுலபம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, ஆப்பம்னு இடியாப்பம்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்குங்க. வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துருங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காயை எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 5 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க. இது காரம் சரியாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக கூட ஒன்று சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 10 இலை புதினா சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட வேண்டாம், இது வாசனைக்காக தான், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த சட்னியில் சர்க்கரை சேர்க்கும் போது அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு அந்த மைல்டான ஸ்வீட் டேஸ்ட்டோடு இருக்கும். இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் முதல்ல கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஹோட்டலில் இது போல் நல்லா திக்கான சட்னியாக தாங்க இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் சட்னி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு தாளிச்சிட்டு சட்னியோடு சேர்த்து கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம்னு எல்லாத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.